ஹலோ வெல்கம் டு குயிக் ஸ்டடீஸ் லோ லேர்னர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம குயிக் ஸ்டடீஸ் லோ லேர்னர்ஸில் வந்து மேக்ஸில் சாப்டர் 3ல் மேட்ரிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சி கணக்கு 3.18 ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். கணக்கு நல்ல ஏக்கும் பிக்கும் வந்து ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏ ப்ளஸ் பியும் பி ப்ளஸ் ஏ ரெண்டுமே சமமா அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். அதை எப்படி நிரூபிக்கலான்னு வாங்க பார்க்கலாம். ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு நம்ம ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. பட் இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அணிகள் சம்ம கரெக்டாக போட முடியும். இங்கே வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ரோ இந்த காலம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து டைரெக்டாக அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏல வந்து பார்த்திங்கன்னா 1 இருக்கும், பியில் ஃபஸ்ட்டு வந்து 5 இருக்கும். ஸோ அப்போ அதை நம்ம கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1 + 5 எவ்வளோ 6. அடுத்து 9 + 7 எவ்வளோ வரும் 16. 3 + 3 6. 4 + 3 7. 8 + 1 9. -3 0ன்னா நம்மளுக்கு என்ன வரும் -3. அவ்வளோதான். இது வந்து ஏ ப்ளஸ் பி. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சிச்சிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அந்த சிம்பிளை பொறுத்து தான் நம்ம வந்து க்ராஸ் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே நம்ம பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஏவையும் பிவையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது ஏவையும் பிவையும் நம்ம டைரெக்டாகவே ப்ளஸ் பண்ணி அப்படியே எழுதிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பி ப்ளஸ் ஏ கண்டுபிடிக்கணும். நம்ம ஏ ப்ளஸ் ஏ வந்து கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து பி ப்ளஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். சேம் இதுவும் அதே மாதிரி தான். இங்கே ப்ளஸ் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பியிலேருந்து ஏ வந்து நம்ம டைரெக்டாகவே ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ பி ப்ளஸ் ஏ அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ளஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 5 + 1 எவ்வளோ வருது 6 வருதா. 7 + 9 எவ்வளோ 16. 3 + 3 6. 3 + 4 7. 1 8 9. 0 - 3 -3. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் 2 நம்மளுக்கு 1ம் 2ம் ஈவனாக ஒரே மாதிரி வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1 அதாவது ஏ ப்ளஸ் பியும் பி ப்ளஸ் ஏவும் நம்மளுக்கு கூட்டுறப்போ ஒரே மதிப்பு வந்திருக்கிறதுனால ஏ ப்ளஸ் பியும் பி ப்ளஸ் ஏவும் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சம்மை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா டோட்டலாக அந்த சம்மோட அந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க இல்லையா, லாஸ்ட்டில் ஏ ப்ளஸ் பி = பி ப்ளஸ் ஏ வந்து நிரூபிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், எடுத்து எழுதிட்டு அது வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எடுத்து எழுதினாலே போதும். அவ்வளோதான். இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அணிகளை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் வந்தால் டைரெக்டாக மைனஸ் பண்ணணும். பட் மல்டிபிள் வந்தால் மட்டும்தான் ரோவையும் காலமையும் மல்டிபிள் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.